வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பொதுமக்கள் பலரும் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக குறைந்த விலைக்கு பட்டாசுகள் விற்கப்படுவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட தொடங்கியிருக்கிறது ஒரு மோசடி கும்பல். குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களின் வழியாக இதுபோன்ற மோசடிகள் அதிகம் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறை எச்சரிக்கையோடு அறிவுறுத்தியிருந்தது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் போலியான வெப்சைட் வாயிலாகவும் விளம்பரப்படுத்தி மக்களை நம்ப வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு பட்டாசுகளை அனுப்பாமல் ஏமாற்றும் மோசடிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சமூக வலைதள பிரபலங்களின் ப்ரமோஷன் வீடியோக்களின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் குறைந்த விலைக்கு பட்டாசுகளை வாங்க பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம். இது சம்பந்தமாக புகார்களும் சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் குவிந்த வண்ணம் உள்ளது. எனவே மேலே சொன்னவாறு யாரேனும் ஏமாற்றப்பட்டிருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ அல்லது சைபர் கிரைமிலோ புகார் அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. காவல்துறை எச்சரித்தது போலவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்களிடம் கைவரிசை காட்டியிருக்கிறது ஒரு மோசடி கும்பல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ பதிவிட்டு வந்திருக்கிறார். சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் சிவகாசியிலிருந்து பாண்டியன் கிராக்கர்ஸ் என்ற கம்பெனியின் மேனேஜர் பேசுவதாக பாலாஜியை ஒரு மர்ம நபர் தொடர்பு கொண்டிருக்கிறார். தங்கள் நிறுவனத்தில் குறைந்த விலையில் பட்டாசு விற்பதாகவும் அதை ப்ரமோட் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட வேண்டும் என அந்த மர்ம நபர் கூறியுள்ளார். பாண்டியன் கிராக்கர்ஸின் இன்ஸ்டா பேஜ், யூடியூப் பக்கம் போன்றவற்றை ஆராய்ந்து பார்த்த பாலாஜி அவர்கள் உண்மையானவர்கள்தான் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு ப்ரமோஷனுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக பாலாஜிக்கு ஒரு பெட்டி நிறைய பட்டாசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை வெடித்து பாலாஜி ரீல்ஸ் போட்டு ப்ரமோட் செய்திருக்கிறார். பாலாஜியின் வீடியோவை பார்த்து அவரது ஃபாலோவர்ஸ் பலரும் பாண்டியன் கிராக்கர்ஸில் வாட்ஸ்அப் மூலம் பட்டாசு ஆர்டர் செய்து அவர்கள் அனுப்பிய QR கோட் மூலம் பணம் செலுத்தி இருக்கிறார்கள். பாலாஜியும் 30,000 ரூபாய்க்கு பட்டாசு ஆர்டர் செய்திருக்கிறார். பட்டாசு பார்சல் வந்து சேரும் என காத்திருந்த கஸ்டமர்களுக்கு கடைசியில் அதிர்ச்சியே மிஞ்சி இருக்கிறது. பாண்டியன் கிராக்கர்ஸ் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு பட்டாசு ஆர்டர் செய்த வாட்ஸ்அப் கணக்கும் சமூக ஊடக பக்கங்களும் செயல்படாமல் இருந்துள்ளன. மோசடி நடந்திருப்பதை உணர்ந்து கொண்ட பாதிக்கப்பட்டவர்கள் பாலாஜியை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியிருக்கிறார்கள். அதோடு பட்டாசு வாங்க செலுத்திய பணத்தையும் திரும்பி கேட்டு பாலாஜியை தொந்தரவு செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்களிடம் இதே பாணியில் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பாண்டியன் கிராக்கர்ஸ் என்ற பெயரில் மோசடி கும்பல் ஏமாற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ந்து போன பாலாஜி கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே இதே பாணியில் மோசடி கும்பல் எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.